ஜனநாயகன் படத்தோட ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ரைட்ஸ் பிவிஆர் ஐமேக்ஸ் பிக்சர்ஸ் வாங்கியிருக்கதா நியூ போஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயக ரசிகர் அதே தேதியில் தான் தெலுங்குல பிரபாஸோட ராசா படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயக டீம் சரியான ஆள்கிட்ட தான் இந்த படத்தோட ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்படி தெலுங்கானாவில் இருக்கிற ஏ சென்டரில் தான் ஜனநாயகன் படம் ஓடும். அப்படி இருக்க ஏ சென்ட்ரல் ஆடியன்ஸுக்கே ஒருத்தான ஹாரர் காமெடி ஜானரில் ஒரு பிக் தெலுங்கு ஹீரோ பிரபாஸோட ராசா படம் வரும்போது ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏ சென்டர் தியேட்டர்ஸ்லையும் இந்த படம் தான் ஓடும். ஏ சென்டரில் டாப்பில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா பிவி ஐமேக்ஸ் தான். இப்போ ஜனநாயக டீம் அந்த பிவி ஐமேக்ஸ்க்கு ஜனநாயகன் படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸை விட்டுறதால எப்படியும் இந்த படத்துக்கு வீக்கெண்ட் வரைக்குமே ஸ்ட்ராங்கான ஷோஸ் கவுண்ட் கொடுத்து தான் ஆகணும். இன்கேஸ் ஜனநாயகன் தெலுங்கானா ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா ராசாபாக்கு ஆப்பனண்டாக ஏ சென்டர்லேயே ஜனநாயகன் நின்று ஓடும். இப்படி பக்கமான ஸ்கெட்சை போட்டு தான் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ரைட்ஸை விற்றுருக்காங்க. இது ஒரு பிக் பட்ஜெட் தெலுங்கு கமர்ஷியல் படம் மாதிரியான வைபை தான் இந்த போஸ்டர் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த போஸ்டர் மூலமாக இந்த படத்து மேலே ஹைப் கிரியேட் ஆகும். பலரும் இதுவே பகவான் கேசரி படத்தை ரீமேக் படம் தான், அதை எப்படி ஆந்திராவில் எப்படி ரிலீஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரீசர் ட்ரெய்லரை பார்த்து தாங்க அதை நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே பகவான் கேசரி ரீமேக் தான் ட்ரீசர் ட்ரெய்லரை பார்க்காம சொல்ல முடியாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா அந்த ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.